செஞ்சிட்டோம். இன்னும் நிறைய செய்யணும். அப்பதான் பெரிய கேக் செய்ய முடியும். பாரு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மண்ணுல கேக் செஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர்ல நைட் எல்லாரும் கேக் எல்லாம் வெட்டி ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுவாங்க. நீங்க தான் எனக்கு கேக்கே வாங்கி தர மாட்டீங்களே, அதான் நான் மண்ணுல கேக் செஞ்சிட்டு இருக்கேன். நம்ம இந்த கேக்கை வெட்டி ஹாப்பி நியூ இயர் கொண்டாடலாம். என்ன பாரு, இது நியூ இயர் அன்னைக்கு கேக் எல்லாம் வெட்டி தான் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடணும்னால இல்ல பாரு. இல்ல, எனக்கு தெரியும். எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்னா கேக் வெட்டி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் கொண்டாடுவாங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் கேக்கும் இல்ல, புது ட்ரெஸ்ஸும் இல்ல. சரி விடு பாரு, வருத்தப்படாத. கேக் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா புது வருஷத்தன்னைக்கு உனக்கு ஒரு புது துணி எடுத்து போட்டு விடணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு கூட அம்மாவால காசு சேர்க்க முடியாம போயிடுச்சு. சரி இரு, இன்னைக்கு இந்த மீனை வித்தா ஏதாவது பணம் கிடைக்கும். அதுல வீட்டுக்கு வேண்டிய பொருள் வாங்கலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு உனக்கு ஒரு புது துணி எடுத்துட்டு வரேன். நாளைக்கு புது வருஷத்தன்னைக்கு நீ அந்த புது துணியை போட்டுக்க. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். நீங்க தானே சொன்னீங்க நமக்கு மீன் வித்து கிடைக்கிற பணத்துல தான் தினமும் நம்ம சமைக்கிறதுக்கான பொருள் எல்லாம் வாங்கணும்னு. அப்ப இன்னைக்கு கிடைக்கிற பணத்துல நீங்க எனக்கு புது துணி வாங்கிட்டீங்கன்னா அப்ப இன்னைக்கு நம்ம சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அப்ப சமைக்கலன்னா சாப்பிட முடியாதுல்ல. இல்ல பாரு, இன்னைக்கு நாளைக்கு வீட்டு செலவுக்குள்ளதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு கிடைக்கிற பணத்துல நான் உனக்கு புது துணி வாங்கிட்டு வரேன். ஹை, அப்படியாம்மா? அப்ப எனக்கு இந்த டிவி எல்லாம் வருமே பெரிய ஃப்ராக்கு, அந்த மாதிரி வாங்கி தருவீங்களா? ஐயோ பாரு, அதெல்லாம் வாங்க ரொம்ப பணமாகும். இன்னைக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதுன்னு தெரியல. கிடைக்கிறதுல எப்படி வாங்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரேன் பாரு. சரிம்மா. பாரு, ஹை ரியா குட்டி, வாங்கம்மா. என்ன வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? மீன் ஏதாவது வேணுமாமா? சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கே கொண்டு வந்திருப்பேனே. இல்லக்கா, மீனெல்லாம் எதுவும் வேண்டாம். நாங்க பாருவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். பாருவையா? அம்மா ஆச்சி, நாங்க பாருக்கு நியூ இயர்க்கு கேக் புது டச் வாங்கிக்கோ, அத குட்டிட்டு போலாம் தான் வந்தோம். ஹை கேக். பாரு, இந்த கேக் உனக்கு தான். ஹாப்பி நியூ இயர். ஹை, தேங்க்ஸ் ஆண்டி. உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ரியா குட்டி, உனக்கு ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் பாரு. ஐயோ அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. ரியா தான் நைட்டு நம்ம கேக் வெட்டி நியூ இயர் கொண்டாடுற மாதிரி பாருவும் கேக் வெட்டி நியூ இயர் கொண்டாடணும்லன்னு பாருக்கும் சேர்த்து கேக் வாங்கினா. கேக் மட்டும் இல்ல, அவளுக்கு புது ட்ரெஸ் கூட வாங்கியிருக்கோம். ரியா, அந்த ட்ரெஸ்ஸை கொடு. இந்தாங்க ஆண்டி, இது பாருக்கு. ஹை அம்மா, நான் இந்த மாதிரி பெரிய ஃப்ராக் தான் உங்ககிட்ட கேட்டேன். என்ன பாரு, உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்ல பாரு, இந்த ட்ரெஸ் கூட ரியா தான் உனக்காக வாங்கினா. தேங்க் யூ ரியா குட்டி. வெல்கம். ரொம்ப நன்றிமா. பாருவுக்கு புது வருஷம் அதுமா ஒரு புது துணி கூட வாங்கி கொடுக்க முடியலையேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அவளுக்கு புது துணி கேக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. எங்களுக்காக இவ்வளோ செய்றீங்க. யாருமே எங்களுக்காக இப்படி எல்லாம் பண்ணதில்ல. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ பரவாயில்லக்கா, ரியாவுக்கு பாருவை ரொம்ப பிடிக்கும். அதான் கேக் வாங்கும்போது ட்ரெஸ் வாங்கும்போதெல்லாம் பாருவுக்கும் வாங்கணும்னு சொல்லி அவளுக்கும் சேர்த்து வாங்கினா. ஆமா ஆண்டி, எங்க அப்பா தான் சொன்னாரு, புது வருஷத்துல நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி நம்ம கூட இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு. பாருக்கு புது டச்சு கேக் எல்லாம் கொடுத்தா பாருவும் சந்தோஷமா இருப்பாள்ல, அதான் நான் கொண்டு வந்தேன். ரொம்ப நன்றிமா தங்கம். இந்த சின்ன வயசுலயே எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியே. நீ ரொம்ப நல்ல பிள்ளை. எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா நல்லா இருக்கணும். அம்மா, அப்ப இன்னைக்கு நம்மளும் நைட் கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர் கொண்டாடலாம்மா? கொண்டாடலாம் பாரு. இரியா இரியா மா, யா தூங்க. இரியா எந்திரி. மா, என்ன ரியா தூங்கிட்டு இருக்க? நீ தானே நைட்டு 12 மணிக்கு முழிச்சிருந்து கேக் வெட்டி நியூ இயர் கொண்டாடணும், தூங்கவே மாட்டேன்னு சொன்ன. உனக்காக தானே போய் கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ என்னன்னா நீ இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டு இருக்க? அம்மா தூக்கமா வருதுமா. தூக்கம் வருதா? கேக் வெட்டி 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுற ஆளு உன்னையும் நம்பி உன் அப்பா உனக்காக கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு பாரு. நான் நினைச்சேன் ஆதிக்குட்டி தான் சீக்கிரம் தூங்கிடுவான். ஆனா நீ 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுவேன்னு பார்த்தா ஆதி கூட இங்க விளையாடிக்கிட்டு இருக்கான் தூங்காம. நீ என்னடானா இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டு இருக்க? எனக்கு தூக்கமா வருது. என்னடியா நீ தானே 12 மணிக்கு கேக் வெட்டணும்னு ஆசைப்பட்ட. அதான் சரி வீட்டுல இருந்தா தூங்கிடுவேன், நீங்க வெளியே கூட்டிட்டு வந்து 2 பேரும் விளையாடுங்கன்னு சொன்னேன். ஆனா நீ இங்க வந்து தூங்கிட்டு இருக்க.
அம்மா தூக்கம் வருது. நம்ம இப்பமே கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு தூங்கிடலாம். என்னது இப்பவே கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர் சொல்றதா? ரியா மணி 10 தான் ஆகுது. 12 மணிக்கு தான் நியூ இயர் பிறக்கும். 12 மணிக்கு தான் கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும். 12 மணினா எவ்வளவு நேரம்? 12 மணினா இப்ப 10 மணி ஆகுதா? 12 மணிக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரமா? 2 மணி நேரம்னா நிறைய நேரமா? ஆமா 2 மணி நேரம்னா கொஞ்சம் நிறைய நேரம் தான். ஆனா அது வரைக்கும் நீ தூங்காம இருப்பியான்னு தெரியலையே. இப்பவே தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்க. சரி ரொம்ப தூக்கம் வருதுன்னா அப்படி கஷ்டப்பட்டெல்லாம் முழிச்சிருக்க வேணாண்டாமோ. கேக்கு தானே நாளைக்கு காலையில கூட வெட்டி ஹாப்பி நியூ இயர் கொண்டாடிக்கலாம். இப்ப வீட்டுக்கு போய் தூங்கலாமா? இல்ல வேண்டாம். அந்த நைட் தான் கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர் கொண்டாடணும். என்னடியா நீ இப்பவே இவ்வளவு தூங்கி விழுந்துட்டு இருக்க? எப்படி 12 மணி வரைக்கும் தூங்காம முழிச்சிருப்ப? என்ன எல்லாரும் நியூ இயர் கொண்டாடுறதுக்கு ரெடியா உட்கார்ந்துருக்கீங்க போல. நானும் என் பையனும் எல்லாம் ரெடி தான். ஆனா உங்க பொண்ணு தான் தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கா. என்னது தூங்கி விழுறாளா? 12 மணி வரைக்கும் தூங்காம உட்காந்து கேக் வெட்டுவேன்னு சொன்னாலே அவ தானே. ஆமா ஆனா அவதான் முத ஆளா தூங்கி விழுறா. என்னடாமோ தூக்கம் வந்துருச்சா? ஆமாப்பா தூக்கமா வருது. சரி பரவாயில்லடா. நீ தூங்காம இருந்து 12 மணிக்கு கேக் வெட்டுவேன்னு சொன்னதுனாலதான் சரி கேக் வெட்டலான்னு கேக் எல்லாம் வாங்கினது. உனக்கு தூக்கம் வருதுன்னா வீட்டுக்கு போய் தூங்கலாம் வா. நாளைக்கு காலையில நியூ இயர் கொண்டாடிக்கலாம். இல்ல 12 மணிக்கு தான் கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும். பாப்பா தூங்க மாட்டா. அப்பா என்னாச்சும் கதை சொல்லுங்க. அப்ப பாப்பா தூங்காம இருக்க. டேய் எப்போ நீ தூங்குறதுக்கு தானே அப்பா கதை சொல்லுவேன். இப்ப அப்பா கதை சொன்னா நீ இன்னும் தூங்கிடுவ. இல்ல நான் தூங்க மாட்டேன். நீங்க கதை சொல்லுங்க. நான் தூங்காம கேட்டுட்டே இருப்பேன். அப்புறம் 12 மணி ஆனதும் நம்ம கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம். சரி கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அப்பா ராஜா கதை வேண்டாம். அது சொன்னா தூக்கமா வரும். அப்ப வேற என்ன கதைடா சொல்றது? அண்ணாச்சும் பேய் கதை சொல்லுங்க. அப்பனாதான் தூக்கம் வராது. ஓ உன் அம்மா கதையா? சரி இரு சொல்றேன். இவரே 2 hours later. ஆடி அம்மோ ஆதி 12 மணி ஆக போகுது. எப்படியோ ஒரு வழியா தூங்காம இருந்துட்டீங்க. இன்னும் ஒரே நிமிஷத்துல நியூ இயர் பிறக்க போகுது. ஆமாமா ஆனா இரு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. கரெக்டா 12 மணி ஆனதும் மேல பட்டாசு எல்லாம் வெடிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர்னு சொல்லணும். ஏ 12 மணி ஆயிடுச்சு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி. சரி இந்த அம்மோ நீ தானே கேக் வெட்டணும்னு ஆசைப்பட்ட. நீயும் அதையும் சேர்ந்து கேக் வெட்டுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம எஸ்ஏ தமிழ் கார்ட்டூன் சேனல் சார்பா உங்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். போன வருஷத்துல முடிஞ்சு போன எல்லா விஷயமும் முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். அதை பத்தி யாருமே இதுக்கப்புறம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. புது வருஷத்தை புது நம்பிக்கையோடையும் சந்தோஷத்தோடையும் புதுசா தொடங்குங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். எல்லாருக்கும் தியா பாப்பா ஆதி குட்டாவோட ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம சேனல்ல வர்ற கதைகள் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்க. இன்னும் எந்த மாதிரி கதைகள் வேணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு கிளம்புறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த புது வருஷம் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான வருஷமா அமையட்டும்.